ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாக எங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் ஆண்டவர் அநேக ஆலோசனைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்னென்னா, பிலிப்பியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவும், எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. இங்க பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி சபைக்கு ஒரு காரியத்தை சொல்கிறார். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் எப்படி இருக்கணுமா, இந்த சிந்தையா இருக்க கடவோம். சிலலாம் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துருப்பாங்க, கொஞ்சம் நல்ல ஒரு மெச்சூரிட்டியான அனுபவம் இருக்கும், வேதத்தை வாசிப்பாங்க, தினமும் ஜெபம் பண்ணுவாங்க, பரிசுத்தமாய் வாழ்வாங்க. ஆனால் இப்படி நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு ஸ்டெப் நம்ம மேலே இருக்கும்போது நமக்குள்ளே நிறைய நேரம் நம்ம அறியாமல் என்ன வந்தோம்னா ஒரு ஆவிக்குரிய பெருமை வந்துடும். தேவ பிள்ளையில இங்கே வசனம் சொல்லுது, பவுல் சொல்கிறாரு, தேறினவர்கள் எப்படி இருக்கணுமா, இந்த சிந்தையாக இருக்க கடணும். எந்த சிந்தை அது? அதே பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானே என்று எண்ணாமல். ஆமென். நான் அடைந்தாயிற்று, நான் முற்றிலும் தேறினவனான் என்று எண்ணாமல். அப்போ நமக்குள்ள என்ன சிந்தை இருக்கணும், இன்னும் நான் கற்றுக்கொள்ளணும், இன்னும் நான் என்ன பண்ணேனாக்கா ஆமென் இன்னும் தேறினவனாய் மாறணும். அதுதான் அதனுடைய அர்த்தம். தேவ பிள்ளைகளா, நான் அடைந்தாயிற்று, நான் முற்றிலும் தேறினவனான் என்று எண்ணாமல், அதுக்கு மாறா நம் தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள்ளணும். தேவ பிள்ளைகளை ஆமென். இன்னைக்கு அந்த நிறைய பேருக்குள்ள அந்த தெய்வீக சுவாபம், அந்த தாழ்மையெல்லாம் இல்லாமல் இருக்கிறது. கொஞ்சம் நம்ம வளர்ந்த உடனே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உலக பிரகார காரியத்திலும் சரி, ஒரு 4 காரியம் தெரிஞ்சிச்சுன்னா, ஒரு 4 ஆண்டவர் கிருபைகளை கொடுத்துருந்தா, திறமையை கொடுத்துருந்தான்னா உடனே நமக்குள்ள மேட்டுமையான எண்ணம் வந்துடுது இல்லை. இங்கே பவுல் சொல்கிறாரு, நான் அடைந்தாயிற்று, நான் தேறினானே என்று எண்ணக்கூடாது. நமக்குள்ள தாழ்மையின் சிந்தை இருக்கணும். தேவப்பிள்ளை யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா அங்கே ஒரு அற்புதமான சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் தன் சீஷருடைய கால்களை கழுவுகிறத நாம் பார்க்குறோம். அந்த வசனத்துக்குள்ள நம்ம வாசிக்க கேட்போம். பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். பாருங்க, ஆண்டவர் உலக இரட்சகர், அவர் தேவகுமாரன். ஆமென். அவர் எவ்வளோ வானவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. வானத்திற்கும் பூமிக்கும் பெரிய ஆண்டவர், பிதாவினுடைய செல்ல பிள்ளை. அவர் தான் சீஷருடைய கால்களை கழுவுறாருங்க. எவ்வளோ பயங்கரமான ஒரு காரியம் பாருங்க. அவர் கால்களை கழுவுறாரு. இன்னைக்கு நமக்குள்ள அப்படியேப்பட்ட ஒரு இந்த மனப்பான்மை இருக்கா? இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையான எண்ணம் இருக்கா? அவர் மரண பரியந்த தாழ்த்தினார். அவர் பிதாவுக்கு செல்லக்குமாரனாக இருந்தார், பிதாவின் மடியில் இருந்தார். அதெல்லாம் விட்டுட்டு தாழ்மையின் கோலம் எடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அவர் நம்மை ரட்சிப்பதற்காக. அல்லேலூயா. இந்த சிந்தை தான் இருக்கணும். நான் முற்றிலும் தேறினவனான நான் எல்லாம் எனக்கு தெரியும். நோ, எல்லாவற்றிலும் தேவ பிள்ளையில நாம் தாழ்மையாக இருக்க. ஆமென். இன்னும் நான் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது. அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் சிந்தை இருக்குமானா நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அதனால தான் அதே பிலிப்பியர் 2:5 வாசிப்பேன், நான் கிறிஸ்து இயேசு இந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. கிறிஸ்துக்குள்ள அந்த தாழ்மையான சிந்தை இருந்துச்சு தேவ பிள்ளையில. அப்போ நாம் அவரை போல மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கு எல்லாத்தையும் எனக்கு தெரியும், நான் ரொம்ப மெச்சூர்டு பர்சன், நான் ரொம்ப தேறினவன், எனக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும், அப்படி மற்றவங்களை அற்பமாக என்னாதீங்க. ஆண்டவர் தாழ்மையாக இருங்க. ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நான் அடைந்தாயிற்று, நான் தேறினவனானேன் என்று பெருமைப்படாதபடிக்கு ஆண்டவரே கிறிஸ்துவின் இந்த சிந்தை, தாழ்மையான சிந்தை, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அந்த சிந்தையை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த சிந்தையில் வாழ உதவிச்சு இந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் செவ்வாய்க்கிழமை பிதாவே, ஆமென். அந்த கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ள இருக்கட்டும். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். God bless you.